கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கோபம். இந்த கோபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எப்படி கம்பேர் பண்றாருன்னா, கொலைக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றாரு. எப்படின்னா, நமக்கு பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட முக்கியமான 10 கட்டளைகள்ல, ஒரு கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாடு காலத்துல நமக்கு என்ன சொல்றாருன்னா, கோபப்படுறது எதற்கு ஈக்குவல்னா, கொலை செய்யறதுக்கு ஈக்குவல்ன்னு சொல்லி இயேசப்பா சொல்றாங்க. நம்ம நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? கொலை செய்கிறவர்களா இருக்கமா? அதாவது கோபப்படுகிறவர்களா இருக்கமா? ஆமாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் கோபப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். இல்லையா? ஏன்னா, நம்ம அந்த பழைய மனுஷன் என்ன பண்றான்னா, அந்த கோபம் நமக்கு ரீசன் இல்லாமயே வந்துருது. நம்ம எதற்கு கோவப்படுறோம்ன்னு சொல்லி நெறைய பேருக்கு தெரியறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த கோபம், எரிச்சல் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் நம்மகிட்ட இருந்தாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவரு என்ன பண்ணுவாரு, பாவத்தோடு இருக்கிற அந்த பழைய ஆதாமை நம்ம சாக கொடுத்து, நம்ம புது மனுஷனாய் இயேசு கிறிஸ்துவை தரித்தவர்களாய் நம்ம திரும்பவும் வாழும்போது என்ன ஆகும்னா, நம்ம சுயம் செத்துரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பாவமாகிய கோபத்திலிருந்து நம்ம வெளிய வந்துருவோம். இந்த கோவப்படுறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்கேன். அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:26, 27 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கோபப்பட்டா என்ன பண்றோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாவத்துல விழுந்துர்றோம். அதுதான் சொல்லுது. ஸோ அந்த கோபம் வந்த உடனே என்ன பண்றோம்? நமக்கு என்ன செய்றதுன்னே தெரியாது. நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் கோபத்துல என்ன செஞ்சேன்னே எனக்கே தெரியல. நெறைய கொலைகள் பாருங்களேன். அந்த கோபத்தின் உச்சத்துல, அந்த வெறியின் உச்சத்துல கொலை செய்வாங்க. சில பேர் இந்த வார்த்தைகள் விடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோபத்துல, "இல்ல அவ இப்படி சொல்லிட்டாளே, இப்படி பேசிட்டாளே, இப்படி பண்ணிட்டான்னு" அந்த கோபத்தின் உச்சியில என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகளை விட்டுறோம். இந்த வார்த்தைகள் விடுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்துல ஒரு பிரிவினை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்டயோ, இல்ல உறவினர்கிட்டயோ இந்த கோபப்பட்டு நீங்க பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 2 பேத்துக்கும் மத்தியில ஒரு இடைவெளி வந்துரும். இல்ல அதுதான் சாத்தான் எதிர்பார்க்கிறான். சாத்தான் என்ன பண்றான், நமக்கு எப்படியாவது அந்த கோபத்த கொடுத்து, அவங்களை குறித்து தவறான எண்ணங்கள நமக்கு என்ன பண்றான், விதைகளா போட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த விதைங்கிறது என்னன்னா கோபம். அந்த கோபம் என்ன ஆகுதுன்னா, முளைச்சு வேர் விட்டு அது கொலை செய்ற அளவுக்கு போய்விடுது. சில நேரத்துல அந்த 2 பேத்துக்கும் மத்தியில ஒரு பெரிய இடைவெளி வந்துருது. கடைசி வரைக்கும் அவங்க 2 பேர் சேரவே மாட்டாங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கலாம். கணவன் மனைவி 2 பேத்துக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பிரச்சனை என்ன ஆகுது, கோபமா மாறி, எரிச்சலா மாறி, கடைசியில அவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு பிரிவினை வந்துரும். அதனால தான் கடவுள் சொல்றாரு, "நீ தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய எரிச்சல் தெளிய கடவுது. உங்க பாவங்கள் எல்லாம் அதாவது கோபங்கிற அந்த பாவத்த விட்டுட்டு 2 பேரும் ஒப்புரவாகிறீங்கன்னு" சொல்லி கடவுள் சொல்றாரு. ஏன்னா, நீங்க ஒப்புரவு ஆகலன்னா என்ன ஆகுதுன்னா, சாத்தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றான், உங்களுக்கு உள்ள நடுவுல வந்துர்றான். உள்ள நடுவுல சின்ன விரிசல கொண்டு வரான். ஒவ்வொரு நாளும் அந்த விரிசல் பெருசாகி, பெருசாகி, பெருசாகி என்ன ஆகுதுன்னா, கடைசியில அந்த விரிசல் 2மே சேர முடியாத அளவுக்கு டைவர்ஸ்ல கொண்டு போய் விடும். அதனால கடவுள் என்ன சொல்றாரு, "நீ தூங்க போறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, 2 பேரும் ஒப்புரவாயிரு." இல்ல கடவுள்ட்ட கேளுங்க. அந்த இருதயத்த குடுங்க கடவுளே, நான் ஏன் என் மனைவி மேல இவ்ளோ கோவமா இருக்கேன்? நான் ஏன் என் என் கணவன் மேல இவ்ளோ கோவமா இருக்கேன்? இந்த கோபத்த எடுத்து போடுங்க. நம்ம ஜெபிக்கும்போது கடவுள் நம்ம ஆவியானவர் நம்மட்ட குடுப்பார். ஆவியானவர் நம்மட்ட குடுத்த உடனே இந்த இந்த வேர கடவுள் என்ன பண்ணுவார், நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுருவார். எடுத்து போட்டோம்னா, நல்ல ஒரு கனி கொடுக்கிற வேர் உள்ள குடுப்பார். அன்பு, சமாதானம், சந்தோஷம் இந்த மாரி ஆவியின் கனி கொடுக்கிறவர்களா நம்ம மாறிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கணவன் மனைவிக்குள்ளேயோ, உற்றார் உறவினருக்குள்ளேயோ, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ நமக்கு ஒரு சமாதானம் உதவும். அப்படி இல்லன்னா, திருடன் என்ன பண்ணுவான்? இல்ல வசனம் அதான் சொல்லுது. சாத்தான திருடன்னு சொல்லுது. திருடன் உள்ள என்ன பண்ணுவான்? திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வரான். அவன் என்ன பண்றான்? நம்மகிட்ட இருக்கிற அந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் திருடி, கொள்ளையிட்டு, இல்ல கொன்று போட்டு, அந்த பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பே கொலை செய்து போட்டுறான். கடைசி வரைக்கும் அது உயிருள்ளதாக மாறவே மாட்டாது. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும். சாத்தான எதிர்த்து நிற்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாம இருந்தா தான் நம்ம சாத்தானுக்கு எதிர்த்து நிப்போம். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான், அவன் ஓடி போயிருவான். நம்ம நெறைய நேரம் அத செய்யாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவன கூட கூட்டிட்டு நம்ம கூட பக்கத்துல வச்சுக்கிறோம். அவன் என்ன பண்றான், நம்ம கூட இருந்த எல்லாத்தையும் நாசம் பண்ணிறான். அதனால நம்ம இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஏசப்பாவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறோம். ஏசப்பாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றோம். அப்படி நினைக்கிறவங்க, அப்படி சொல்றவங்க, அப்படி நடக்கிறவங்க தயவு செய்து இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகளை கேட்டு அந்தபடி நடப்போம். அப்பதான் என்ன பண்றோம், நம்ம அவர் மேல அன்பா இருக்கிறோம். அப்படி இல்லன்னா, வெறும் பெயர் கிறிஸ்தவர்களா, வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே நம்ம கடவுளை தேடுபவர்களா இருந்துருவோம்.
தரும். அதனால பேர் கிறிஸ்தவர்கள் இல்லாம, உதட்டளவுல நம்ம தேவன கனம் பண்ணாம, இருதயத்தில இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு அவர் சொல்ற கட்டளைகளும், கற்பனையும் கைக்கொள்வோம். அப்ப நம்ம குடும்பத்தில ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கும். கர்த்தர் உங்க வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.